வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் தியரி கிளாஸ் நம்பர் 70, 70வது தியரி கிளாஸ். 70ஆவதா? சாரி, என்ன தியரி கிளாஸ் நம்பர், வெயிட் ஓகே. இப்ப வணக்கம் பிள்ளைகள், தியரி கிளாஸ் நம்பர் 80. நாங்க தியரி கிளாஸ் நம்பர் 80ல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சரியா, என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் சிலபஸ் முடிச்சுட்டு அதுல எம்சிக்யூ பேப்பர் ஒன்று செய்துட்டு அந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த பேப்பர்ல 3வது டிஸ்கஷன் கிளாஸ். சரியா, 3வது டிஸ்கஷன் கிளாஸ். முதல் 2 கிளாஸஸ்ல நாங்க 20 எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது 21வது கேள்வியிலிருந்து. சரியா, 21வது கேள்வி என்னது? உயிர் பல்வமை கூர்ப்பு தொடர்பான சரியான கூற்று. உயிர் பல்வமை கூர்ப்பு தொடர்பான சரியான கூற்று. அப்ப முதல் ஒளித்தோப்புக்குரிய அங்கி 2.7 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தோன்றியது. சிம்பிள் கதை இது. சரியா, முதலாவது ஒளித்தோப்பு செய்கின்ற அங்கி சயனோபாக்டீரியா. இது தோன்றது எப்ப? 2.7 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர். 2.7 பில்லியன் இயர்ஸ் ago தான் ஃபர்ஸ்ட் சயனோ பாக்டீரியா தோன்றுச்சு. சரியா, அங்க பிழையா இருக்கு. மில்லியன் இருக்கிறதால அங்க பிழைக்குது. எத்தனை மில்லியன் இருக்கிறதால பிழைக்குது. பழமையான புரோட்டிஸ்டாக்களின் உயிர் சுவடுகள் சிறிய பச்சையல்காக்களை ஒத்தவை. அப்போ மிக பழமையான புரோட்டிஸ்டாக்களின் உயிர் சுவடுகள் சிறிய சிவப்பெல்காக்களை ஒத்தவை. சரியா, இது எத்தனை பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்தது அல்லது வாழ்ந்திருக்குன்னு சொல்றாங்க? 1.2 பில்லியன். அப்ப 2.7க்கு பிறகு 2.7க்கு பிறகு உங்களுக்கு 1.8 ஞாபகம் இருக்கும். 1.8 பில்லியன் இயர்ஸ் ago. இதுதான் ஃபர்ஸ்ட் யூகரியோட்டிக் செல். முதலாவது யூகரியோட்டா கலம் தோன்றுனது 1.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னர். சரி, அடுத்தது 1.2 பில்லியன் வருஷத்துக்கு முன்புக்கு இந்த 1.2 பில்லியன் இயர்ஸ் ago இது என்னது? அந்த உயிர் சுவடு ஒன்று இருந்துச்சு. அந்த பழமையான புரோட்டிஸ்டாக்களின் உயிர் சுவடுகளை அது ஒத்துருச்சு. இப்ப இருக்கிற ரெட் எல்கா சிவப்பு எல்காக்களே ஒத்துருந்துச்சு அந்த உயிர் சுவடு. சரியா, அப்ப பச்சை எல்கான் இருக்கிறதால பில மனித இனத்தின் தோற்றம் 6 தொடக்கம் 67 மில்லியன் வருடங்கள் அப்படின்ட்டு நீங்க எடுத்தாலும் பார்க்கலாம். சரி, எப்படியோ அது பிழையா தான் இருக்கும். எப்படியோ பிழையா இருக்கும். அப்ப மனித இனத்தின் தோற்றம் 195,000 வருஷத்துக்கு முன்பு. 6 தொடக்கம்னு வரணும். 6 தொடக்கம் 7 மில்லியன் வருஷத்துக்கு முற்பட்ட காலப்பகுதியில மனித தோன்றல் வழிகளின் விரிகை நடந்துச்சு. பிரைமேட்டாக்கள் இருந்து மனித தோன்றல் வழிகள் விரிகை அடைஞ்சு. சரியா, அப்ப 195,000 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் மனித இனத்தின் தோற்றம் ஏற்பட்டது. சரியா, அப்ப அவனையும் அது பிழைக்குது. சரியா, அவனையும் அது பிழைக்குது. வளிமண்டல ஒக்சிஜனின் அளவு அதிகரிப்பு பச்சை உருவங்களின் தோற்றத்தை துரிதப்படுத்தியது. ஆமா தானே? ஏன்னா இது அந்த 2.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்த கதையோட வரும். அப்ப ஒளித்தோப்புக்குரிய அங்கிகள் யாரு? தற்போதைய சயனோபாக்டீரியாக்கள். அப்ப சயனோபாக்டீரியாக்களோட உயிர் சுவடுகள் 2.7 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் பழமையானது. சரியா, அப்ப இந்த பாக்டீரியாக்கள் சயனோபாக்டீரியாக்கள் தோன்றினதால தான் வளிமண்டலத்துல ஆக்சிஜன் செறிவு கூட போகுது. எப்படி கூட போகுது? அப்ப ஒளித்தோப்பு நடக்குது சயனோபாக்டீரியாவால. ஒளித்தோப்பு நடக்கிறதால இரும்பு அயன்கள் ஒட்சியேற்றப்படுது. Fe2+ எல்லாம் Fe3+ ஒட்சியேற்றப்படுது. நீரில் கரைந்திருக்கிற இரும்பு அயன்கள் முழுவதும் வீழ்படிவாகுது. நீரில் கரைந்திருக்கிற இரும்பு அயன்கள் முழுவதும் எங்க வீழ்படிவாகுது? சமுத்திரத்துல வீழ்படிவாகுது. அதுக்கு பிறகு வர்ற ஆக்சிஜன் என்ன நடக்குது?
நீர்த்தேக்கங்கள்ல கரை, நீர்த்தேக்கங்கள்ல உள்ள நீரில் நிரம்பல் அடையும் வரை கரையுது, நிரம்பல் அடையும் வரை கரையுது. சரியா? அதுக்கு பிறகுதான் வளிமண்டலத்துக்கு வருது. சரியா? அப்ப வளிமண்டல ஆக்சிஜன் அளவு அதிகரிக்குது. வளிமண்டல ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும் பொழுதுதான் பச்சை உருவங்கள தோற்றம் துரிதப்படுத்தப்படுகிறது. சோ ஆன்சர் 4. வளிமண்டல ஆக்சிஜன் அளவு அதிகரிப்பு பச்சை உருவங்களின் தோற்றத்தை துரிதப்படுத்தியது. 4. 5வது பாப்போம். மூலமுதற்களம் வளர்ச்சியை காண்பிக்கவில்லை, ஆனால் இனப்பெருக்கத்தை காண்பித்தது. அப்ப மூலமுதற்களத்தின் இயல்புகள் நாங்க சொன்னோம். சரி, என்னென்ன? மூலமுதற்கலங்கள் வளர்ச்சி அடையக்கூடியதா இருந்தது, கூர்ப்படையக்கூடியதாக இருந்தது, நொதிய ஊக்கட் செயற்பாட்டை காண்பிக்கக்கூடியதாக இருந்தது. எள்ளி வைங்க. மூலமுதற்கலம் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருந்தது, கூர்ப்படையக்கூடியதாக இருந்தது, நொதிய ஊக்கட் செயற்பாடுகளை காண்பித்தது. சரியா? இந்த 3 இயல்பை சொல்லலாம். அப்ப வளர்ச்சி, நொதிய ஊக்கட் செயற்பாட்டை காண்பித்தது, கூர்ப்படையக்கூடியதாகும், கூர்ப்படையக்கூடியதாகும். சரிதானே? மூலவர்களும் வளர்ச்சியை காண்பிக்கவில்லை, ஆனால் இனப்பெருக்கத்தை காண்பித்தது. இனப்பெருக்கமும் நடந்துச்சு, வளர்ச்சியும் நடந்துச்சு. சரி, சோ ஆன்சர் 21க்கு 4. 22வது கேள்வி. பாருங்க, மிக பழமையான கூட்டத்திலிருந்து மிக அண்மித்த கூட்டங்களை காட்டும் சரியான தொடர்பு. சரியா? சயனபாக்டீரியாக்கள் கொஞ்சம் பழசுதான். சயனபாக்டீரியாக்களுக்கு முன்னுக்கு அந்த பாக்டீரியாக்கள் பிறபோசனை பாக்டீரியாக்கள். சரியா? அப்படின்னா இது கூர்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூர்ப்பு தெரிஞ்சிருக்கும். பார்ப்போம். சயனபாக்டீரியாக்கள், அப்புறம் சிவப்பெல்காக்கள், அப்புறம் கோடேட்டாக்கள், கடற்பஞ்சுகள், அப்புறம் கோடேட்டாக்கள், நாற்பாத மொழிகள். சரியா? கோடேட்டாக்கள், நாற்பாத மொழிகள். அப்ப அந்த ஆன்சர் ஓரளவு சரி மாதிரி தெரியுது. அடுத்ததையும் பார்ப்போம். சரி மாதிரி தெரியுது. அடுத்ததையும் பார்ப்போம். பாக்டீரியாக்கள், சயனபாக்டீரியாக்கள், ஆத்ரோபொட்டுக்கள், கடற்பஞ்சுகள் பிழைச்சிருச்சு. கடற்பஞ்சுகள் வந்த பிறகுதான் ஆத்ரோபோடாக்கள் வரணும். சரிதானே? அப்ப அடுத்து நாற்பாத மொழிகள்ன்றது அது எங்கிருந்து தோற்றம் பெற்றதாக கருதப்படுகிறது? சோனை கொண்ட செட்டைகளுடைய மீன்கள் இருந்து. அப்ப கோடேட்டாக்கள் தோன்றி நாற்பாத மொழிகள் தோன்றுது. கோடேட்டாக்கள்ல தான் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கோடேட்டாக்கள்ல தான் மீன்கள் இருக்கு. சரியா? ஆம்பிபியா இருக்கு, ரெப்டிலியா இருக்கு, ஆவேஸ் இருக்கு, மெமிலியா இருக்கு. ரைட்? 3 பாசிகள், பன்னங்கள், கோன்மூற்றுக்கள் நாங்கட பிழைச்சிருச்சு. பாசிகள் கோன்மூட்டுகள் வந்து பன்னங்கள் வந்துருந்தா சரி. சரியா? அங்கனே பிழைச்சிருச்சு. ஈரலுறு தாவரம் ஓகே, பாசிகள் ஓகே. சரியா? ஈரலுறு தாவரங்கள், பாசிகள் சரி, குண்டாந்தடி பாசிகள், அடுத்து பன்னங்கள்னு வருது. நான் கிங்டம் பிளான்டே பார்க்கும்போது பார்த்தோம். தானே? கிங்டம் பிளான்டே பார்க்கும்போது ஒரு வாட்சட் கோட்டு படம் ஒன்றுச்சு. ஃபர்ஸ்டா வந்தது ஈரலுறு தாவரம், அப்புறம் பாசி, அப்புறம் கோன்வுட், அப்புறம் லைகோஃபைட்ஸ், அப்புறம் மொனிலோஃபைட்ஸ். மொனிலோஃபைட்ஸ்ல தான் பன்னங்கள் எல்லாம் வரும். பன்னங்கள் எல்லாம் வரும். ரைட்? பார்ப்போம். இப்ப பாசிகள் சரி, பன்னங்கள் சரி, அங்கே 3வது எடுக்கல நாங்க. 4வது பாருங்க, ஈரலுறு தாவரம் சரி, பாசிகள் சரி, குண்டாந்தடி பாசிகள் சரி, பன்னங்கள், கூம்புலிகள். ஏன்னா அங்கன்னா சரியா வர்ற மாதிரி தெரியுது. சரியா வர்ற மாதிரி தெரியுது. ரைட்? ஆன்சர் சரி மாதிரி தெரியுது. 4வது. 5 பாக்டீரியாக்கள், சயனபாக்டீரியாக்கள், பச்சை அல்காக்கள்.
பாக்டீரியாக்கள், சைனோபாக்டீரியாக்கள் பச்சை அல்காக்கள். பச்சை தாவரங்கள் பெரிய அல்காக்கள் இல்ல. பச்சை தாவரங்கள் வந்து எப்படி பெரிய அல்காக்கள் வரையில்? அல்கா வந்து தானே தாவரங்கள் வரையில். ஏன்னா அப்ப இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆன்சர், நாலாவது ஆன்சர், இதுல ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும். சைனோபாக்டீரியாக்கள் தான் ஆக அல்ல பழசு. அதுல இருந்து சிவப்பு அல்காக்கள் ஓகே, கடற்பஞ்சுகள் ஓகே, சரியா? கடற்பஞ்சுகள் ஓகே. கோடேட்டாக்கள் அங்க நாட்பாத மொழிகள் வந்திருக்கு. கோடேட்டாக்கள் நாட்பாத மொழிகள் வந்திருக்கு, சரியா? அங்கதான் சில வேளைகளில் உங்களுக்கு சிக்கல் வரும். அப்ப கோடேட்டாக்கள்ல தானே நாட்பாத மொழிகளும் உண்டு. சொல்ற வேலைதான். கோடேட்டாக்கள்ல தான் நாட்பாத மொழிகள் இருக்கு பிள்ளை. கோடேட்டாக்கள்ல தான் நாட்பாத மொழிகள் இருக்கு, சரியா? கோடேட்டாக்கள்ல தான் மீன்கள் இருக்கு, அடுத்து ஆம்பிபியா இருக்கு, அடுத்து ரெப்டீலியா இருக்கு, அடுத்து ஆவிஸ், ஆவிஸ்க்கு அடுத்து மெமேலியா, இதெல்லாம் இருக்கு, சரிதானே? அப்ப அங்கல எப்படி சொல்லலாம் நாங்க? அங்கன அங்கன எப்படி வரணும் பாருங்க. சைனோபாக்டீரியாக்கள், சிவப்பெல்காக்கள், கடற்பஞ்சுகள், கோடேட்டுகள், நாட்பாத மொழிகள். கோடேட்டாக்கள்ல ஒண்ணுதானே நாட்பாத மொழிகள். அப்ப அங்கன கொஞ்சம் பிரச்சனை மாதிரி தெரியுது, சரியா? கோடேட்டாக்கள் உள்ளுக்கு இருக்கிற ஒரு குரூப் ஒன்று தான் நாட்பாத மொழி. கோடேட்டாக்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற ஒரு குரூப் ஒன்று தான் நாட்பாத மொழிகள். சொல்ற வேலைங்களா? சோ 22க்கு ஆன்சர், 22க்கு ஆன்சர் 4, சரியா? ஈரலூர் தாவரம், பாசி, குண்டாந்தடி பாசி, பண்ணங்கள், கூம்புலிகள். சரி, கூம்புலிகள்னா வித்து மூடி இலி, வித்து மூடி இலி, சரியா? 20 எத்தனை பேருக்கு சரி? 22வது கேள்வி சரி எடுத்தாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பின்புறம் அடிவடைதல் ஓகேவான்னு கேக்குறீங்க. பின்புறம் அடிதல்ன்றது அந்த களத்துல காணப்படுற டிஎன்ஏ, மூலமுதல் களத்தில் காணப்பட்ட டிஎன்ஏ, சரியா? மூலமுதல் களத்தில் காணப்பட்ட டிஎன்ஏ. ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சரியா அந்த கேள்வி, மத்தாக்களுக்கு நான் கேட்டேன். 22வது கேள்வி சரி எடுத்தாக்கள் 2 பேருக்கு சரி. மூணு பேருக்கு, 3 பேர், 3 பேருக்கு சரி. என்ன ஓகே? மத்தாக்கள் எல்லாம் எத்தனாவது ஆன்சர் போட்டீங்க? மத்தாக்கள் எத்தனாவது ஆன்சர் போட்டீங்க? சட்டன்னு போடுங்க. ஷாபி ஃபர்ஸ்ட், டிவிஷன் ஃபர்ஸ்ட் ஆன்சர் போட்டுருக்காங்க, சரியா? ரைட், அடுத்த கேள்விக்கு போ. 23 பேரராட்சியம் ஆக்கியா பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது? பேரராட்சியம் ஆக்கியால பெரும்பாலானவை தனிக்கலங்கி. என்ன? பேராட்சியம் ஆக்கியாவில் பெரும்பாலானவை தனிக்கலங்கி. கூற்று சரியா பிள்ளையானா சிம்பிள் கதை நான் சொல்லிடலாம். ஆக்கியாக்களில், சரியா, புரோகரியோட்டாக்குரிய தனிக்கலங்கிகள், சரியா? தனிக்கலங்கிகள், சரியா? அப்ப பெரும்பாலானவை தனிக்கலங்கள், அங்கதான் உங்களுக்கு சிக்கலாகும். இப்ப இந்த பாக்டீரியாக்கள் தனிக்கலத்தாலானவையாகவும் இருக்கலாம், சமுதாயத்துக்குரியதாகவும் இருக்கலாம், இலையுருவானவையாகவும் இருக்கலாம். ஆனால் ஆர்கியாக்கள் தனிக்கலங்கிகள், தனிக்கலங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலானவை வந்திருக்கிறதால நாங்க அதை விடுவோம். 2 தமது கலச்சுவரில் பெப்டிடோகிளைக்கன் உடையவை இல்ல. பெப்டிடோகிளைக்கன் இருக்கிறது பாக்டீரியாக்கு,
ஆக்கியாக்கு கலச்சோறுல என்ன காணப்படும் சொல்லுங்க பாப்போம். புரதம் பல்சக்கரைட்டால் ஆனது. பெரும்பாலானவை அப்ப அங்கே சரியா அங்கே ஒரு சின்ன பிள்ளை பெரும்பாலானவை 1 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர்னு வந்திருக்கணும் அது. சரியா 1 தொடக்கம் 5 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னு படிச்சாக்களுக்கு. 1 தொடக்கம் 5 எத்தனை வரணுது? 1 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர் இடையிலான பருமன் கொண்டவை. அப்ப 1 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர் 1 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர் இடையிலான பருமன் கொண்டவை யார் அப்படின்னா பாக்டீரியா, டொமைன் பாக்டீரியா. சரி, அப்ப டொமைன் ஆர்க்கியாட சைஸ் என்னது? டொமைன் ஆர்க்கியாட சைஸ் பருமன் 0.5 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர் தானே. 0.5 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர் தான் பருமன். சரியா? அடுத்து பாருங்க, சில பெரிதும் மிதமான சூழல்களில் வாழும். அப்ப அங்கே நாங்க சொல்லுவோம், இந்த ஆக்கியாக்கள் கடுமையான உவர்நாடிகள், கடுமையான வெப்ப நாடிகளை கொண்டிருக்கும். சரியா? சில ஆக்கி பாக்டீரியாக்கள் பெரிதும் மிதமான சூழல்கள்ல வாழும். அந்த மிதமான சூழல்கள்ல வாழ்ற பாக்டீரியாக்களுக்கு தான் என்ன பேரு? மெத்தனோஜென்ஸ். மிதமான சூழல்ல வாழ்றது. அப்ப இதுல ஆக்கி பாக்டீரியாக்கள்ல கடுமையான உவர்நாடிகளும் கடுமையான வெப்ப நாடிகளும் உண்டு. கடுமையான உவர்நாடிகள், சரியா, கடுமையான வெப்பநாடிகள் உண்டு. அப்ப பெரும்பாலானவை இப்படிதான் இருக்கும். சரியா? பெரும்பாலானவை இப்படிதான் இருக்கும். பெரும்பாலானவை இப்படி இருக்கும். அப்ப இதுல சில மிதமான சூழலில் வாழ். மிதமான சூழல்ல வாழ்றது யார் அப்படின்னா, மிதமான சூழல்ல வாழ்ற அங்கீகளுக்கு உதாரணம் கேட்டா அதுக்கு பொதுவான பேர் மெத்தனோஜென்ஸ். சரியா? மெத்தனோஜென்ஸ். ரைட்? ஞாபகம். இன்னும் சில அங்கிகள் இருக்கு. எங்க வாழும்? கரையான்கள், கால்நடைகள், ஏனைய தாவர போசணியாளர்கள்ட குடல்ல காற்றின்றிய நிலைமையில வாழும். அப்ப ஏனையவை காற்றின்றிய நிலையில் வாழும். சரியா? ஏனையவை காற்றின்றிய நிலையில் வாழும். எங்கெங்க அப்படின்னா கால்நடைகள், கரையான்கள், ஏனைய தாவர பூசணிகள் குடல்ல வாழும். ஏனைய தாவர பூசணிகள் குடல்ல காற்றின்றிய நிலையில வாழும். சரியா? சோ ஆன்சர் அப்ப ஆக்கியாக்கள் சில பெரிதும் மிதமான சூழல்களில் வாழ்கின்றன. சரியப்ப பேராச்சும் ஆக்கியா பற்றி சரியானது 4வது சரி. சரியா? 4வது சரி. பல்வேறுபட்ட வாழிடங்கள்ல வாழ்றது பாக்டீரியா. பல்வேறு வகைப்பட்ட வாழிடங்கள்ல பல்வேறு வகைப்பட்ட போசனை முறையெல்லாம் காட்டுறது பாக்டீரியாக்கள். இப்ப வாழிட பல்லுமே இருக்கும் அதுக்கு பாக்டீரியாக்களுக்கு. 24வது கேள்வி. அல்காக்களில் காணப்படும் சில சிறப்பியல்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. சேமிப்புணவாக புளோரிடியன் மாப்பொருள். சிம்பிள் கதை வந்தாச்சு. அப்ப சேமிப்புணவாக புளோரிடியன் மாப்பொருள் யாருல இருக்கும்? ஜெலிடியத்துல. ஜெலிடியத்துல தான் புளோரிடியன் மாப்பொருள். தானே?
நாங்க ஆர்டர் பண்ணிக்குவோமா? சேமிப்புணவு, சேமிப்புணவு, கலச்சுவர். இது ஏற்கனவே செஞ்சிருக்கோம். கலச்சுவர். உங்களை ஆர்டர் பண்ணி உங்களை ஒரு டேபிள் ஒன்று போட சொன்னேன். என்ன? கலச்சுவர். அடுத்து ஒளித்தொகுப்பு நிரப்பு. நிறப்பொருள். நான் ஒழுங்கா போட்டு இருப்போம். சரியா? ஒழுங்கா போட்டு. உள்வா. சரியா? அடுத்து ஜெலிடியம். உள்வா ஜெலிடியம். அடுத்து சாகசம். சாகஸ். உள்வா ஜெலிடியம், சாகஸ். அடுத்தவர் டயட்டம். டயற்றம். டயற்றம். தானே? டயற்றம். என்ன பார்க்கணும் அப்ப? ரைட். அப்ப சேமிப்புணவு, உள்வாழ காணப்படுற சேமிப்புணவு சிம்பிள் மாப்பொருள் தானே? ஓகே, சரியா? அப்ப உள்வாழ காணப்படுற சேமிப்புணவு மாப்பொருள். உள்வா வந்து நாங்கள் இதுவும் மாப்பொருள். மாப்பொருள். சரியா? உள்வாழ காணப்படுற கலைச்சுவர் கூறு என்னது? செல்லுலோஸ். செல்லுலோஸ். ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் என்னது? இதுக்கு தான் நாங்க ஷார்ட் நோட் போட சொன்னோம். சரியா? ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில், குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி. ஒளித்தொகுப்பு நிறப்பொருளா. அடுத்து ஜெலிடியத்துக்கு வந்தா, ஜெலிடியத்துல கலச்சுவர் இருக்கு, செல்லுலோஸ். சேமிப்புணவு புளோரிடியன் மாப்பொருள். புளோரிடியன் ஸ்டார்ச். ஸ்டார்ச். புளோரிடியன் மாப்பொருள். புளோரிடியன் மாப்பொருள். புளோரிடியன். கலச்சுவர் பதார்த்தம் என்னத்தால் ஆனது? கலச்சுவர் பதார்த்தம் என்னத்தால் ஆனதுன்னா, கலச்சுவர் வந்து இங்க, சரியா, செல்லுலோஸ். கலச்சுவர் வந்து செல்லுலோஸ். ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் இருக்கா? எஸ் இருக்கு. குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் டி, குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் டி. இதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் டி. பைகோபிலின் புரதங்கள். பைகோபிலின். பைகோபிலின் வேற புரதம் இல்ல. சரி. அடுத்தவர் சாகசம். சாகசத்துல காணப்படுற சேமிப்புணவு லமினாரின். சரியா? லமினாரின். லமினாரின். சாகசத்துல காணப்படுற கலச்சுவர் பதார்த்தம் செல்லுலோஸ், அல்ஜெரிக் ஆசிட். செல்லுலோஸ், அல்ஜெரிக் ஆசிட். பாருங்க, மூணுலையும் செல்லுலோஸ். அப்ப செல்லுலோஸ் காணப்படும் காணப்படாதுன்ட்டு இதுக்குள்ளே சாவியை வச்சு எங்களுக்கு பிரிக்கிறார். சரியா? அடுத்தது ஒளித்தொகுப்பு நிறப்பொருள். குளோரோஃபில் ஏ இருக்கும். சரியா? குளோரோஃபில் ஏ இருக்கும். குளோரோஃபில் சி இருக்கும். சாந்தோஃபில் இருக்கும். டயட்டுக்கு நீங்க வருவீங்க. டயட்டத்துல சேமிப்புணவும் எண்ணெய்களும் கிரீசோலமினார்கள். எண்ணெய்,
சரியா? எண்ணெய் இருக்கும். பீசோ லாமினா. பீசோ லாமினா ரிங். சரியா? கலைச்சோறு கூறு என்ன அப்படின்னா பெக்டினும் சிலிக்காவும். பெக்டின் அண்ட் சிலிக்கா. பெக்டின்களும் சிலிக்கா. ஒளித்தோப்பு நிறப்பொருள் இருக்குமா? எஸ் இருக்கும். ஒளித்தோப்பு நிறப்பொருளாக குளோரோஃபில். சரியா? குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் சி. குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் சி. சரியா? குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் சி. கெரட்டின், சாந்தோஃபில். சரிதானேடா? இப்ப கதை விளங்கும் சிம்பிளா. இப்ப கேள்விய அணுகிறது ஈஸியா இருக்கும் பாருங்களே. சேமிப்புணவு புளோரடியன் மாப்பொருள். சேமிப்புணவு புளோரடியன் மாப்பொருள் வந்து ஜெலிடியம். சரியா? ஜெலிடியம். அப்ப ஏ ஆன்சர் வந்து ஜெலிடியம். அப்ப 3, 4, 5 வராது. 1 அல்லது 2 தான் ஆன்சர். ஒளித்தோப்பு நிறப்புள்ளா குளோரோபில் சி. ஒளித்தோப்பு நிறப்புள்ளா குளோரோபில் சி 2 பேருக்கு இருக்கு. சாகசத்துக்கும் இருக்கு, தயட்டத்துக்கும் இருக்கு. அப்ப ஜெலிடியம் 2வது ஆன்சர், சாகசம் அல்லது தயட்டம். சோ ஆன்சர் 1வது. அது மட்டும் தான் எப்படி இருக்கு? ஜெலிடியம், சாகசம் 1வது ஆன்சர். சியை பார்ப்போம். கலச்சோறுல சிலிக்கா. கலச்சோறுல சிலிக்கா இருக்கிறது தயற்றம் தானே? கலச்சோறு சேமிப்புணவு மாப்பொருள். சேமிப்புணவு மாப்பொருள் உள்வா. அப்ப ஆன்சர் 1 சிம்பிள். சரியா? அப்ப 24 கேள்வி முடிச்சு. 25வது கேள்வி. 25வது கேள்வி உங்களுக்கு தெரியும் எப்படி செய்யறது. ஏபிடி சரியா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆன்சர், ஏசிடி சரியா இருந்தா செகண்ட் ஆன்சர், ஏபி சரியா இருந்தா தேர்ட் ஆன்சர், சிடி சரியா இருந்தா ஃபோர்த் ஆன்சர், வேறு விடை அல்லது விடைகளின் சேர்மானங்கள் சரியா இருக்குமா இருந்தால் ஃபிஃப்த் ஆன்சர். சரிதானே? ரைட்பா. முதலாவது கேள்வி 25வது கேள்வி. அப்ப ஃபைனல் எக்ஸாம்ல நிறைய பிள்ளை இதுல பிழை எடுத்துரும். அப்ப 25வது கேள்வி 1, 2, 3 போடப்பட்டுருச்சா? அது ஏபிசிடி. நிறைய ஆக்கள் இதுல மார்க்ஸ் லூஸ் பண்ற ஆக்கள் இருப்பாங்க. இந்த கேள்விகள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த கேள்வி ஏன்னா நான் பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். ரைட். சரியா? ரைட். 25 உயிரியல் ஒழுங்கமைப்பின் 5 அடுத்துள்ள ஆட்சி நிறை மட்டங்களுக்கு உதாரணங்களை தரும் விடைகளை தெரிவு செய்க. சரியா? அப்ப செலிலோஸ் என்பது ஒரு மூலக்கூறு. மூலக்கூறுகள் நிறைய சேர்ந்து கலப்புண்ணங்கள் நிறைய சேர்ந்து கலங்கள் நிறைய சேர்ந்து இளையங்கள் அங்கங்கள் அங்கத்தொகுதி ஒரு அங்கி உருவாக்கும். அப்படிதான் வரும். சரியா? 5 அடுத்துள்ள ஆட்சி. அடுத்துள்ளன்ட்டு வேற ஒரு வேர்டு வந்திருக்கு. அடுத்துள்ள. சரியா? ஆட்சிநிலை மட்டங்களுக்கு உதாரணங்களை தரும். அப்ப செல்லுலோஸ் வந்து மூலக்கூறு, புல்போலின்றது கலமு. அப்ப கலப்புண்ணங்க வராம அங்கே வந்துருச்சு சோப்பில. டிஎன்ஏ மூலக்கூறு. டிஎன்ஏ நிறைய சேர்ந்து ஒரு கலப்புண்ணங்கம் கலப்புண்ணங்கள் நிறைய சேர்ந்து நரம்பு கலங்கள் நிறைய சேர்ந்து நரம்பு இழையம் தோன்றணும். மூளை என்பது ஒரு இழையம்தான். மூளை என்பது ஒரு அங்கமே இல்லை. ஏன்னா மூளை என்பது ஒரு அங்கம் ஆயிடுச்சு. அங்கேயும் பிழைச்சிருச்சு. நரம்பு தொகுதி நிறைய சேர்ந்து வெயிட் is not working.
சரியா? அப்ப நரம்பு தொகுதி, நரம்பு தொகுதிகள் அப்படின்னா தொகுதிகள் நிறைய சேர்ந்து ஒரு அங்கி தோன்றணும். அங்கிகள் நிறைய சேர்ந்து குடித்தொகை மான் கூட்டம் சனத்தொகை தோன்றணும். குடித்தொகைகள்லாம் சேர்ந்து சாகியத்தை உருவாக்கணும். அப்ப வனவிலங்கு என்பது ஒரு சாகியம். சாகியங்கள் உயிரற்ற கூறோடு இடைத்தாக்கம் அடைஞ்சு ஒரு சூழல் தொகுதியை உருவாக்கணும். அப்ப உலர்களப்பு என்றும் பசுமையான காடு என்பது ஒரு சூழல் தொகுதி. அப்ப சி ஆன்சருக்கு வர. சரியா? ஏடிபி மூலக்கூறு. ஏடிபி நிறைய சேர்ந்து மூலக்கூறுகள் நிறைய சேர்ந்து கலப்புண்ணங்கம். இளைமணி என்பது ஒரு கலப்புண்ணங்கம். கலப்புண்ணங்கள் நிறைய சேர்ந்து களம் தோன்றணும். யோசி நாடிகள் என்பது ஒரு வெண்குழியத்தின் வகை கலம்தான். களங்கள் நிறைய சேர்ந்து இளையம் தோன்றணும். குருதி என்பது ஒரு இளையம்தான். இளையங்கள் நிறைய சேர்ந்து ஒரு அங்கம். இதயம் என்பது ஒரு அங்கம். சரி, அப்ப டி சரி. சரியா? டி சரி. இ ஆர்இபிபி என்பது மூலக்கூறு. மூலக்கூறுகள் நிறைய சேர்ந்து கலப்புண்ணங்கம். பச்சையொருமணி என்பது ஒரு கலப்புண்ணங்கம். பச்சையொருமணிகள் கலப்புண்ணங்கள் நிறைய சேர்ந்து களம்னு தோன்றணும். களம்ன்றது அங்கே இலை நடுவிலே களம்ன்றது ஒரு களம். களங்கள் நிறைய சேர்ந்து இளையம் தோன்றணும். தாவர இலை என்று வந்திருக்கு. இலை என்பது ஒரு அங்கம். வேலிக்கால் இலை நடுவிலே, கடற்பஞ்சு இலை நடுவிலேங்கிறதெல்லாம் தான் இலை. சோ அங்கேயும் பிடிச்சது. சிடி ஆன்சர். சிடி ஆன்சர். எத்தனாவது? அப்ப சிடினா 4வது ஆன்சர். எத்தனை பேருக்கு சரி இந்த கேள்வி? சரி எடுத்தாக்கள். ஓகே ஓகே குட். சரியா? குட். பிள்ளைகள் இங்க பாருங்க, இதுல இந்த ஆன்லைன் கிளாஸ்ல என்ன அப்படின்னா நீங்க டிசிப்ளினா இருக்கணும் முதல்ல. சரியா? எக்ஸாம் பேப்பர் போட்டா செய்யணும் முதல்ல. செஞ்சுட்டு பேப்பர் கரெக்ஷன் போது திருத்தணும். இதை ஹொனஸ்டா நீங்க செய்யணும். சரியா? அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். பேப்பரை செஞ்சு போட்டுட்டு செய்யாம இருக்கிறது, பேப்பரை பார்த்து பார்த்து ஆன்சரை பார்த்து செய்யறது, இதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்களுக்கு ப்ராப்ளமா? எக்ஸாம்ன்றது என்னது? திரும்ப செஞ்சு பார்க்கறது, படிச்சு ஞாபகம் இருக்கான்றது செக் பண்றது. இதை நீங்க ஹொனஸ்டா செய்யணும் தானே? ஹொனஸ்டா செய்யணும். சரியா? ஹொனஸ்டா செய்வீங்கன்னு நம்புறேன். ஹொனஸ்டா செய்வீங்கன்னு நம்புறேன். இல்லைன்னா உங்களே நீங்க ஏமாத்திக்க கூடாது. சரியா? உங்களே நீங்க ஏமாத்திக்க கூடாது. இந்த கிளாஸ்க்கு நீங்க ரெகுலரா ஜாயின் ஆகுறதுன்றது ஒரு டிசிப்ளின். ஆமா தானே? கிளாஸ்க்கு அந்த லைவ் கிளாஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். பெட்ல படுத்துக்கிட்டு போன் அப்படி வச்சுக்காச்சு கிளாஸ். டீ குடிச்சு குடிச்சு சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு 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 கிளாஸ். அதல்ல. இது நீங்க படிப்புக்கே கொடுக்குற ஒரு அவமானம். அவமானம். அப்படியான ஆட்களுக்கு படிப்பு வராது. அப்படி பண்ற ஆட்களுக்கு, பொய் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு படிப்பு வராது, படிப்பு வரக்கூடாது தானே? பேப்பர் செய்யறது இல்ல, ஒன்னும் செய்யறது இல்ல. அந்த அந்த ஆட்களுக்கு வராது, படிப்பு வராது. சரியா? யாரோ அப்படி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த அட்வைஸ். அப்படி யாராவது இருப்பீங்களா இருந்தா, நீங்க எவ்வளவு நேர்மையா இருக்கிறீங்களோ, தினந்தோறும் நீங்க உழைக்கிறீங்களோ, ரிசல்ட் சொல்லும். இல்லாட்டி வராது, ஷுவரா சொல்றேன். சரியா? அது 26வது கேள்வி. நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தியில் உயிரியல் அறிவின் பிரயோகமாக கருதக்கூடியவை பின்னொற்றில் எது எவை? சரியா? விட்டமின் ஏ செழிப்பூட்டப்பட்ட உயர் விளைச்சலை தருகின்ற தங்க அரிசியின் உற்பத்தி. பிள்ளைகள் நீங்க பிறகு படிப்பீங்க யூனிட் 7ல. இந்த கேள்வி வந்து உங்களுக்கு ஹார்டா இருந்திருக்கும். இல்லையா? ஒரு பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா பேர் பென்டோயே எனனாட்டிஸ். பாக்டீரியா பேர்னா பாக்டீரியா பேர்னா பென்டோயே. பென்டோயே எனனாட்டிஸ். அப்ப இவர்ல சரியா ஒரு மஞ்சள் நிற நிறப்பொருளை உற்பத்தி செய்யறதுக்கான பரம்பரையில இருக்கு. அந்த பரம்பரையில எடுத்து நாங்க நெல் தாவரத்துக்கு புகுத்து. சரியா? அப்ப அந்த நெல் தாவரத்துல ப்ரோ விட்டமின் ஏ. சரி, என்னது? ப்ரோ விட்டமின் ஏ.
உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த அரிசியை சாப்பிட்டாங்களுக்கு விட்டமின் ஏ கிடைக்கும். சரியா? இது உயிரியல் அறிவின் சரியா உயிரியல் அறிவிட ஒரு பிரயோகம். உயிரியல் அறிவு இருந்தா தான் இந்த வேலை செய்யலாம். கேள்வி நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தியில் உயிரியல் அறிவின் பிரயோகமாக கருதக்கூடியது. அப்ப நீடித்து நிலைபெறும் உணவு நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தியில நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தியில 3 முறைகளை நாங்க பிரயோகிக்கிறோம். உச்ச விளைச்சலை தரவல்ல தாவர விலங்கு பேதங்களை உற்பத்தி செய்தல், நோய்களுக்கு எதிர்ப்பு தன்மை உள்ள தாவர விலங்கு பேதங்களை உற்பத்தி செய்தல், அறுவடைக்கு பின்னரான தொழில்நுட்ப முறைகள். அப்ப இதுல நாங்க புதிய இயல்போடு சேர்க்கிறோம். அதல்ல, உச்ச விளைச்சலை தரவல்ல தாவர விலங்கு பேதங்களை உற்பத்தி செய்தல், நோய்களுக்கு எதிர்ப்பு தன்மையுள்ள தாவர விலங்கு பேதங்களை உற்பத்தி செய்தல். இதுதான் நீங்க பார்க்கணும். சரியா? அப்ப ஏ கூற்று பிழைச்சிருச்சு. அந்த கூற்று சரி, அது வேறொரு யூஸ். பி, பிடி டாக்ஸினை உற்பத்தி செய்யக்கூடிய சோளப்பேதங்களின் உற்பத்தி. அந்த பிடி டாக்ஸின் சரியா நோய்களுக்கு எதிர்ப்பு தன்மை உள்ள தாவர விலங்கு பேதங்கள் உற்பத்தி செய்யும். இந்த பிடி டாக்ஸின் ஒரு டாக்ஸின் இருக்கு பிள்ளைகள். சரியா? பிடி டாக்ஸின் பிடி டாக்ஸின் இந்த டாக்ஸின்ன்றது எப்படி தெரியுமா? எக்ஸ்ட்ரா இதை நீங்க யூனிட் 7ல திரும்ப படிப்பீங்க, டீட்டெயிலா படிப்பீங்க. பிடின்றது ஒரு பாக்டீரியா. பிடின்றது ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா பேர் பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். அந்த பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்ற பாக்டீரியால பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்ற பாக்டீரியால ஒரு டாக்ஸின் ஒன்று உருவாக்கப்படும். அந்த டாக்ஸின் தான் பேர் பிடி டாக்ஸின். பிடி பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் டாக்ஸின். அந்த டாக்ஸின் சில பூச்சிகளுக்கு நச்சுத்தன்மையானதாக அமையும். சரியா? சில பூச்சிகள், அந்த பூச்சிகள் அந்த பூச்சிகள் அந்த டாக்ஸினை சாப்பிடுச்சுன்னா அந்த பூச்சி குடம்பிட உணவு கால்வாய் இருக்குதானே, அரிக்கப்படும். நான் சொல்றது விளங்குதா? நான் ஒரு பூச்சிட குடம்பி நோப்பம். நான் ஒரு பூச்சிட குடம்பி. இதான் ஒரு தாவரத்திட இலை. நான் அந்த இலைய சாப்பிடுறேன். இலைய சாப்பிடும் போது என் உணவு கால்வாய்க்கு போகுமா? அந்த இலை போகும். நான் என்ன செஞ்சேன்? உயிரியல் அறிவை யூஸ் பண்ணி இந்த தாவரத்தின் இலையுள்ளுக்கு இந்த டாக்ஸினை புகுத்திட்டேன். அப்ப இந்த தாவர இலையில அந்த டாக்ஸின் இருக்குமா? இருக்கும். இப்ப இந்த இலையத்தனை நான் சாப்பிடுறேன். அந்த டாக்ஸின் அந்த இலையில இருக்கா இல்லையா? என் உணவு கால்வாயை அரிக்கும். அப்ப நான் உயிரோட இருப்பேன்னா செத்துரு. அப்ப அந்த பூச்சிட எல்லா குடம்பி போறவங்களும் செத்துட்டா அந்த பூச்சி உயிரோட இருக்குமா? இல்ல. சூழல் தொகுதியில் முற்றாக அகற்றப்படும். சோ நோய்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய நோய் பீடைகளுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய தாவரங்களை உற்பத்தி செய்தல் தானே. அப்ப பிடி டாக்ஸின் உற்பத்தி செய்யக்கூடிய சோளப்பேதங்களின் உற்பத்தி தானே. சோளம் உற்பத்தி செய்யலாம். போட்டோ அனுப்புறாரு, கொஞ்சம் பார்ப்போம். சொல்லுங்க சஜித், என்ன போட்டோஸ்? சரியா? ரைட். அடுத்து, விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் நவீன சாதனங்களின் உற்பத்தி அல்ல, உயர் நிப்பினத்தை தன்மையை கொண்ட கால்நடை பேதங்களின் உற்பத்தி. எஸ், நோய் பீடைக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய கால்நடை பேதங்கள். பி சரி, டி சரி. பீடைகளை கொல்லக்கூடிய செயற்கை ரசாயன பொருட்களின் உற்பத்தி இல்ல. செயற்கை ரசாயன பதார்த்தங்கள் இல்ல. நோய் பீடைக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய தாவரங்களை உற்பத்தி செய்யணும், விலங்குகள் உற்பத்தி செய்யணும். ஏன்னா உச்ச விளைச்சலை தரவல்ல தாவர விலங்கு பேதங்கள் உற்பத்தி செய்யணும், அறுவடைக்கு பிந்திய முறைகளை முன்னேற்றம் செய்யணும். அப்ப அதுக்கு சரியா வருது பி சரி. சரியா? பி டி மட்டும் சரி. பிடி மட்டும் சரி. சோ 5வது ஆன்சர் 26 5. 27வது கேள்வி. ஏடிபி பற்றிய பின்னோடு கூற்றுகள் சரியானது எதையவை? அது நீர்ப்பகுப்பின் போது இறுதி போஸ்பேட் அகற்றப்பட்டு ஏடிபி உடன் 30.5 கிலோ ஜூல் பெர் மூல் சுயாதீன சக்தியை விடுவிக்கும். எஸ்.
நீர்ப்பகுப்படையும் போது சரியா இறுதி பாஸ்பேட் அகற்றப்படும். சரி குட். சரியா? அப்ப ஏடிபி உங்களுக்கு தெரியும். ஏடிபி எப்படி இருப்பாரு? ஏடிபி ஏன்னா இது நீர்ப்பகுக்கப்படும் போது இந்த பிணைப்பு தான் உடையும். இந்த பிணைப்பு உடைகிறதால தான் ஏடிபியும் அசேதன போஸ்பேட் கூட்டமும் 30.5 கிலோ ஜூல் பெர் மூல் சக்தியும் விடுவிக்கப்படும். ஏ சரி. பி சில உயிரியல் தாக்கங்கள் முனைவுக்குரிய போஸ்பேட் பிணைப்புகள் உடைக்கப்படும் போது வெளிவிடப்படும் சக்தியை பயன்படுத்தும். ஆனா சிலன்னு வந்திருக்கிறதால கொஞ்சம் யோசிக்கணும் நாங்க. சரியா? சிலன்னு வந்திருக்கிறதால யோசிக்கணும். ஏடிபி பத்தி பார்க்கும்போது இந்த முனைவுக்குரிய போஸ்பேட் பிணைப்பு தான் உடையும்ட்டு நாங்க பார்ப்போம். முனைவுக்குரிய போஸ்பேட் பிணைப்புகள் உடையிறதால 30.5 கிலோ ஜூல் பெர் மூல் சக்தி விடுவிக்கப்படும் அப்படின்னு பார்ப்போம். அப்ப சிலன்னு வந்ததால அது பிழைக்குது. அநேகமான உயிரியல் தாக்கங்கள், சில உயிரியல் தாக்கங்கள் அல்ல, அநேகமான உயிரியல் தாக்கங்கள் முனைவுக்குரிய போஸ்பேட் பிணைப்புகள் உடைக்கப்படும் போது வெளியிடப்படும் சக்தியை பயன்படும். அப்ப அநேகமான உயிரியல் தாக்கங்கள் போது அநேகமான சரியா அநேகமான உயிரியல் தாக்கம் அநேகமான உயிரியல் தாக்கங்கள் இந்த முனைவுக்குரிய போஸ்பேட் பிணைப்பு உடையும் போது உருவாக்கப்படுற சக்தியை பயன்படுத்தும். சரியா? சி அது எந்த ஒரு தாக்கத்துக்கும் களத்தின் எந்த ஒரு இடத்துக்கும் சக்தியை காவி செல்லக்கூடியது. எஸ், சக்தி காவியாக தொழிற்படுவதற்கு ஏடிபி கொண்டுள்ள சிறப்பியல்புகள் தானே அப்படி நாங்க பார்ப்போம். சக்தி காவியாக தொழிற்படுறதுக்கு ஏடிபி கிட்ட என்னென்ன சிறப்பியல்புகள் இருக்கு அப்படின்னு கேட்போம். ஏடிபி இயங்கும் தகவுடையது. இதனால் எந்த ஒரு சக்தியை பயன்படுத்துற தாக்கத்துக்கும் களத்தின் எந்த ஒரு இடத்துக்கும் சக்தியை காவி கொண்டு செல்லும் அப்படின்னு படிப்போம். சோ ஏ சரி சி சரி. சரியா? ஏ சரி இப்போதைக்கு, சி சரி. அது எந்த ஒரு சரி அது எந்த ஒரு தாக்கத்திற்கும் களத்தின் எந்த ஒரு இடத்துக்கும் சக்தியை காவி செல்லக்கூடியது. அது ஒரு நியூக்ளியோடைடு. எஸ், அதுவும் சரி. இது ஒரு நியூக்ளியோடைட் தான். நியூக்ளியோடைட். அது எளிய வைரஸ்கள் உட்பட அனைத்து அங்கிகளிலும் சக்தி காவியாக தொழிற்படும். வைரசுகள் ஏடிபி இல்ல. வைரஸ்கள் ஏடிபி இல்ல. வைரஸ்கள் இல்ல. So answer ACD second one. 27க்கு ACD second one. சரியா? ACD second one. சரி 26ல ஏ கூற்று பிழையானது. ஏ இல்ல உயிர் வளர்ச்சி என்று தானே இருக்கு. சோ அது கரெக்ட் இல்லையா? 26 பாப்பம் வந்து என்ன ரீஹா சொல்றது சரி. விட்டமின் ஏ மட்டும் நான் பார்த்துட்டேன். விட்டமின் ஏ செழிப்பூட்டப்பட்ட உயர் விளைச்சலை தருகின்ற. அதான் அது சரியே.
உயர் விளைச்சலை தருகின்றன இருக்கேன். அதுல நான் விட்டமின் ஏ செழிப்பூட்ட மட்டும் பார்த்துட்டேன். சரி 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 சரி. விட்டமின் ஏ செழிப்பூட்டப்பட்ட உயர் விளைச்சலை தருகின்ற தங்க அரிசி. அப்போ உயர் விளைச்சல் ஒன்று இருக்கேனா? உயர் விளைச்சல் ஒன்று இருக்கு. எஸ் எஸ். சோ 26க்கு அப்ப ஆன்சர் மாறு. ஏ பிடி ஏபிடி ஆன்சர். ஏபிடி ஃபர்ஸ்ட் ஆன்சர். 26 நான் 5ன்னு சொன்னேன். இல்ல அது ஃபர்ஸ்ட் ஆன்சர். சரியா? நான் அந்த உயர் விளைச்சல வாசிக்கிறேன். அதான் விட்டமின் ஏ செழிப்பூட்டப்பட்டன்னு பார்த்துட்டு அடிச்சு விட்டு போயாச்சு. சரியா? ரைட். அப்ப 27க்கு ஏசிடி சரி. ஏசிடி சரி 2. 28 நொதியங்களின் செயற்பாடுகளை ஒழுங்காக்கும் பொறிமுறைகளில் ஏடிபி எலோஸ்டரிக் ஏவியாக தொழிற்படும். ஆமா தானே? எலோஸ்டரிக் ஏவியாக தொழிற்படும். இந்த தாக்கத்துல ஏடிபி அசேதன புஷ்பேட்டை இணைச்சுக்கிட்டு ஏடிபியா போகுது. ஏடிபியா போகுது. இப்ப இங்க என்ன நடக்கும்னா ஏடிபின் அளவு குறைக்கப்படும். ஏடிபின் அளவு குறைக்கப்படும். ஏடிபின் அளவு போதுமான அளவு இல்ல. நோக்கமே ஏடிபின் அளவு போதுமானது இல்ல அப்படின்னா இந்த ஒரு என்சைம் நொதியம் இது ஏடிபி சிந்தேஸ்னு போடுறேன். ஏடிபி சிந்தேஸ் இதோட எலோஸ்டரிக் ஏவியாக சேரும். ஏடிபி மூலக்கூறு ஒரு குறித்த அளவை விட அதிகரிக்கும் போது இந்த ஏடிபி சிந்தேஸ் எலோஸ்டரிக் நிரோதியாக போயிட்டு சேரும். சரியா? எலோஸ்டரிக் நிரோதியாக போயிட்டு சேரும். சரிதானே? அப்ப சிக்கல் வராது. அப்ப ஏ கூட்டு சரி. ஏடிபி எலோஸ்டரிக் ஏவியா. ஏடிபி எலோஸ்டரிக் நிரோதியாக தொழில்படும். அதுவும் சரி. ஏவி அல்லது நிரோதி மற்றும் பங்கு பற்றும். ஒழுங்காக்கும் பொறிமுறைகள் ஏவி அல்லது நிரோதி மற்றும் பங்கு பற்றும். ஏன்னா அப்படியா? ஏவி அல்லது நிரோதி மட்டும் பங்கு பற்றும். இந்த ஒத்துழைப்பு தன்மையில கீழ்ப்படை மூலக்கூறின் பிணைதலானது கீழ்ப்படை மூலக்கூறை பத்தி நாங்க கதைப்போம். இதுல ஒத்துழைப்பு தன்மையில சரியா? ஒத்துழைப்பு தன்மையில கீழ்ப்படை மூலக்கூறின் பிணைதல் வேறு உயிர்ப்பு மையத்தின் தொழிற்பாட்டை அல்லது பிணைதல் உண்டு. சரியா? இதனால் ஊக்கியுடைய தொழிற்பாடு அதிகரிக்கப்படும். அப்ப ஏவி மட்டும் நிரோதி ஏவியும் நிரோதி மட்டுமல்ல. ஏவியும் நிரோதியும் மட்டுமல்ல. டி கீழ்ப்படை ஒன்றின் இணைப்பு மற்ற உயிர்ப்பு மையங்களின் ஊக்க செயற்பாடுகளை கூட்டலாம். எஸ், அதான் ஒத்துழைப்பு தன்மை. சரியா? சோ ஆன்சர் ஏபிடி. அடுத்து பின்னூட்டல் நிரோதத்தின் அனுசேப பாதையை நிறுத்துவது ஏடிபியா இல்ல. பின்னூட்டல் நிரோதத்துல என்ன நடக்கும்? பின்னூட்டல் நிரோதத்துல அங்க ஈற்று விளைபொருட்கள் பிணைறதால அனுசேப பாதை நிறுத்தப்படும். ஈற்று விளைபொருள்னா ஏடிபி தானே ஈற்று விளைபொருள். ஈற்று விளைபொருளான ஏடிபி ஏடிபி சிந்தேஸோடு இணைந்தால் இந்த தாக்கம் முத்தாக்கம் நிரோதிக்கும். அப்ப அங்க என்ன சொல்லப்படுது? பின்னூட்டல் நிரோதத்தில் அனுசேப பாதையை நிறுத்துவது ஏடிபி ஆகும். இல்ல, ஏடிபி ஏவி ஆகும். அப்ப பின்னூட்டல் நிரோதத்துல ஈற்று விளை பொருட்களே போயிட்டு அங்க நொதியத்துல இணையும் நிரோதியாக. 28க்கு ஆன்சர் ஏபிடி ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஏபிடி ஃபர்ஸ்ட். 29 ஒளித்தொகுப்பின் கல்வின் வட்டம் தொடர்பான பின்னோட்கள் சரியானவை எதியவை? இது பச்சையுருவத்தின் தைலகோயிட்டுக்கு வெளியே காணப்படும் பாயில் நடைபெறும். பச்சையுருவத்தில் தைலகோயிட்டுக்கு வெளியே காணப்படும் பாய், அதுக்குதான் பேர் பஞ்சனை தானே? அப்ப கேல்வின் வட்டம் எங்க நடைபெறும்னு கேட்டா அவங்களுக்கு சொல்லலாம். கேல்வின் வட்டம் நடைபெறுறது எங்கன்னு கேட்டா சொல்லலாம். சரியா? பஞ்சனை அதுலதான் கரையின் தகுடைய நொதியங்கள், ஏனைய ரசாயன பதார்த்தங்கள், அது ஜெலி மாதிரியான ஒரு கட்டமைப்பு. இதுல வெளியே காணப்படும் பாயில் நடைபெறும் சொல்றாங்க. பாய் வேற ஜெலி வேற தானே. அந்த கூற்றம் கொஞ்சம் ஹோல்ல வச்சுட்டு அடுத்தது போகும்.
அதுவும் ஏபிசிடின்னு தான் வரணும். சரியா, ஏபிசிடின்னு தான் வரும். ஏபிசிடி கூட்டு தானே அது. இதில் ஈடுபடும் நொதியம் பிஇபி கார்பாக்சிலேஸ், கெல்வின் ஓட்டத்தின் போது ஈடுபடுகின்ற நொதியம் பிஇபி கார்பாக்சிலேஸ் அல்ல ஆர்யூபிபி அல்லது ருபிஸ்கோ. ஆர்யூபிபி அல்லது ருபிஸ்கோ. இதில் தோன்றும் முதலாவது உறுதியான விளைபொருள் ஒரு 3 கார்பன் அமிலமாகும். எஸ், 3 கார்பன் அமிலம் தான். கெல்வின் போது தோன்றுகின்ற முதலாவது உறுதியான விளைபொருள் 3 கார்பன் அமிலம். அந்த 3 கார்பன் அமிலத்துக்கு என்ன பேர்? 3PGA, 3-phosphoglycerate. 3-phosphoglycerate. சரியா, 3PGA. என்ன பேர்? 3-phosphoglycerate. கிளிசரிக் ஆசிட்னு சொல்லலாம், கிளிசரேட்னு சொல்லலாம். PGAல்ன்றது phosphoglyceraldehyde. phosphoglyceraldehyde. சரியா, phosphoglyceraldehyde. G3Pன்றது glyceraldehyde 3-phosphate. glyceraldehyde 3-phosphate. சரிதானே? கார்பன் ஆக்சைடு வாங்கியின் மீளப்புறப்பாக்கம் ஒரு உயிர்ப்பான செயல்முறையாகும். கார்பன் ஆக்சைடு வாங்கியின் மீளப்புறப்பாக்கம் எப்படி? இந்த G3P வந்திருக்கும். இந்த G3P தானே என்னத்தை தோற்றுவிக்கும்? RUDP கேல்குலேட் எடுத்து சொல்றேன். இதுக்கு என்ன தேவைங்க? ATP. இங்க என்ன மாறும்? ADP மாறும். சோ ஒரு உயிர்ப்பான செயல்முறை. அப்ப சியும் டியும் சரியா வருது. இதன் தாழ்த்தல் படி முறைக்கு ஒளியில் தங்கியிருக்கும் தாக்கங்களில் உருவாகிய NADP பிளஸ் அவசியமானதாகும். NADP பிளஸ் அல்ல, NADPH அவசியமானதாகும். NADPH அவசியமானதாகும். NADP பிளஸ் வந்திருக்காங்க பில. NADPH அவசியமானதாகும். NADPH அவசியமானதாகும். சரியா? அப்ப 29க்கு CD4. CD4. சி ஏன் வராது? எத்தனாவது கேள்வி? 26. விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் நவீன சாதனங்களின் உற்பத்தி 26ல. அங்க சரியா, நோய்களுக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய தாவர விலங்குகள், நோய் பீடைகளுக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய தாவர விலங்குகள் உற்பத்தி செய்யறது. அதே மாதிரி உயர் விளைச்சலை தரவல்ல தாவர விலங்கு பேதங்களை உற்பத்தி செய்தல், அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்ப முறைகள், முன்னேற்றங்கள். இது 3லும் தான் ஆன்சர் வரும். அது கொஞ்சம் விலகி போகுது. சரியா, அந்த ஆன்சர் கொஞ்சம் வராது, ஆன்சர்களுக்கு வராது, விலகி போகுது. விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் நவீன சாதனங்கள் இல்ல, அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பம் என்னமா வந்துருச்சுன்னா அங்க போடலாம். சரியா, அதனாலதான் ஆன்சர் வராது. 31 களச்சுவாச செயல்முறைகளில் தாழ்த்தல் அடையும் செயல்முறையாக கருதக்கூடியவை தாழ்த்தல் அடைகின்ற செயல்முறை. தாழ்த்தல்னா என்ன? இலத்திரனை வாங்குகிறது, இலத்திரனை வாங்கிக்கிறது. அப்ப FAD இலத்திரனையும் H2ஐ வாங்கிட்டு FADH2 போகுது. சோ அது தாழ்த்தல். அசிட்டல்டிஹைட் எத்தனோலாக மாற்றப்படுது. எத்தனால் இலத்திரனை வாங்கிடுதான் அசிட்டல்டிஹைட்டா? சரி, அசிட்டல்டிஹைட். சரி, அசிட்டல்டிஹைட் இலத்திரனை வாங்கிக்கிட்டு தான் H+ வாங்கிக்கிட்டு தான் எத்தனோலாக தாழ்த்தப்படும். சரி, ATP ADP போறது நீர் பகுப்பு. அது ஒட்சியேற்றம் அல்ல, தாழ்த்தல் அல்ல. மறக்காதீங்க, இது நிறைய பேர் இதுல டவுட் வச்சுக்கிறது. ATP ADP போறது அதுக்கு சொல்றது நாங்க ஒட்சியேற்றம் அல்ல, தாழ்த்தலும் அல்ல. அதுக்கு பேர் நீர் பகுப்பு, ஹைட்ரோலைசிஸ். சோ பில NADP பிளஸ் இலத்திரனையும் H+ வாங்கிட்டு NADPH ஆகும். NADPH ஆகும். அப்ப இலத்திரனை வாங்குது, சோ தாழ்த்தல். அப்ப ABD ஆன்சருக்கு வரப்பு. பைருவேட் அசிட்டைல் கோயவாக ஒட்சியேற்றப்படும். கலச்சுவாச தாக்கம் தானே அது. கலச்சுவாசத்தின் போது குளுக்கோஸ் மூலக்கூறு ஒட்சியேற்றப்படுகிறது. அப்படித்தான் கதை போனாங்க. அப்ப குளுக்கோஸ் மூலக்கூறு பைருவேட்டாக ஒட்சியேற்றப்படும், பைருவேட் வந்து அசிட்டைல் கோயவாக ஒட்சியேற்றப்படும்.
அப்படித்தான் நடக்கும். ஸோ அது ஒட் சீட். அப்ப ஆன்சர் அதுக்கு ஏ பி டி. சரியா? ஏபிடினா ஃபர்ஸ்ட் ஆன்சர். சிம்பிள் கேள்வி அது. சிம்பிள் கேள்வி. சரியா? அப்ப 30க்கு எத்தனை சரின்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரியா? கண்டிப்பா அவ்வளவு பேரும் மெசேஜ் பண்ணிருக்கணும். கண்டிப்பா அவ்வளவு பேரும் மெசேஜ் பண்ணிருக்கணும். சரியா? அப்ப பயோல எஸ்ஏ எப்படி ரைட் பண்றது நான் இதுக்கு முதல்ல கதைச்சிருக்கோம். நான் ஒரு ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓ எனக்கு மெசேஜை போடுங்க பிள்ளை. சரியா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்களே. வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. ரைட். அப்ப மண்டே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எக்ஸாம் இருக்கும். அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஒரு இருக்கலை சாவி ஒன்று எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி போட்டு விடுவேன். இருக்கலை சாவி ஒன்று செய்யறது எப்படி? இருக்கலை சாவி நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். யூனிட் 3ல பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு இருக்கலை சாவி செய்யறது எப்படின்னு பார்த்த பிறகுதான் நான் உங்களுக்கு அனுப்புவேன். சரியா? பார்த்த பிறகுதான் உங்களுக்கு எக்ஸாம் போடுவேன். இல்லாட்டி உங்களுக்கு நிறைய விஷயம் செய்ய தெரியாதே. செய்ய தெரியாது. ரைட். அப்ப இதோட நான் மீட்டிங் எண்ட் பண்றேன். டவுட் எதுவும் இல்லைன்னா. சரியா? அப்ப மண்டே நீங்க கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க எக்ஸாம் இருக்கு.